டேய் சும்மா அந்த கீபோர்டு வச்சுட்டு இருக்க, வாசிடா டேய். டேய் அவன் தான் சொல்கிறான்ல, ஏதாவது ஒன்று வாசியேண்டா. என்னடா த்ரூ, உன் உயிர் நண்பன் கௌதம் எங்க? ஆர்வியை பார்க் பண்ணிட்டு இருக்கான். ஜஸ்ட் கொஞ்ச நேரத்தில் இங்கே இருப்பான். டே மச்சான், அப்படி என்ன தாண்டா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஃபிலிம் மேக்கிங் சினிமான்னு சொல்லிட்டு. டேய் மச்சான், நான் சொல்கிறேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் வேஸ்ட்டா? சரி நீ சொல்லு, நீ என்ன பண்ணணும்னு நினச்ச, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அப்புறம் நீ ஈசான் காலேஜ் படிக்கும்போது என்ன சொன்ன? வாண்ட் டு பிகம் த ஆர்மி ஆஃபீஸர் டு சர்வ் த நேஷன். அப்புறம் இவன் பிஸ்னஸ் மேனில். இப்போது நீங்கள்லாம் ஒரு கம்பெனியில் பிளா பிளா பிளா. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அன்னைக்கு சொன்னதும் இன்றைக்கி செய்கிறதும் அதான். படம் சினிமா இதோடு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இது எங்களுக்கு தெரியாது எங்கே போகும்னு. ஆனால் ஒரு 40-45 வயசில் உக்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோன்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் புரியாதா? டேய் என்கிட்ட கேட்ட மாதிரி கௌதம் கிட்ட கேட்டுறாதீங்கடா. அவனும் அதே தான் சொல்வான், ஆனால் வேறு மாதிரி. ஸோ பெட்டர் செட்டப் யுவர் மவுத். புரியுதாடா? டேய் மச்சான், வா மச்சான், வா மச்சான். டேய் வாடா. ஆட இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஒன்றையே வாசிக்கிட்டு வேற ஏதாவது வாசிடா மச்சான். எனக்கு தெரிஞ்சதே இது ஒன்று தான். சும்மா இருக்கணும் கூப்பிட்டு வாசி வாசின்னு உயிர் எடுத்துட்டு இப்போ ஏன்டா மாத்திர? நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று சொல்கிற. சரி ஏதோ பண்ணித்தோல. என்னடா கேட்ட? அப்படி என்னதான் 2 பேர் பண்ணுறீங்கன்னு? டே கௌதம், நீ சொல்கிற அந்த 4 வரிய எதுடா? டேய் நேற்று எழுதுனிய அது. என்ன மச்சான் ஆரம்பமா? ஓஹோ அப்படி. இதழ் போல் மென்மையானவள், மழலை சிரிப்பை போல தூய்மையானவள். என்னவள் அவள், அவள் என்னில் மழையா பெய்தவள். நினைவின் துளியா என்னை நினைத்தவள், என் பூங்குழலியவள். மழையோய்ந்த பின்பு அடித்த சாரலவள், சாரல் ஓய்ந்த பின்னே வரும் வானவெல்லுக்கு வண்ணம் தந்ததவள். என் பூங்குழலியவள், என் பாடல் வரிகள் அவள், பறவையின் சிறு கீச்சல் அவள். பாவை மடியில் சுகமா தவழும் மழலை மொழினானே.
டேய் கௌதம். அப்புறம் லவ் டெவலப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சீன் கண்டினியூடா. எப்படிடா? டேய் போய் சொல்றா. ஓகே. நாணத்தின் உச்சத்தில் நானும், வெக்கத்தின் உச்சத்தில் அவளும், இருவர் இடையில் காதலும் நின்று சொல்லடி என் பூங்குழலியே. மாலை மழையும் அவள், காலை விடியலவள், சாலையும் சாரலவள், மனதில் மாயங்கள் செய்தவள் அவள். என் பூங்குழலி அவள். மாலை மழையும் அவள், காலை விடியலவள், சாலையும் சாரலவள், மனதில் மாயம் செய்தவள். மாலை மழையும் அவள், காலை விடியலவள், சாலையும் சாரலவள், மனதில் மாயம் செய்தவள். என் பூங்குழலி அவள். பிரார்த்தனா, என்னோட வார்த்தைகளின் வரிகள் யாருக்கும் புரியறதில்ல. அண்ட் இந்த பாடலுக்கான பொருள் பூங்குழலி. யூ நோ வாட் இட் இஸ்? கௌதம், நான் உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். ஐ மீன் உன்னோட வார்த்தைகளை. பட் எப்போவுமே எழுதுகிறவங்களோட அர்த்தங்களை யாருமே கேட்குறதில்ல. ஸோ எனக்கு உன்னோட குரலை கேட்கணும். ஸோ டெல் மீ யோர் வெர்ஷன் ஆஃப் இட். காத்திருக்க பாரு பிரார்த்தனா, பூங்குழலினா அழகிய கூந்தல் கொண்ட பெண் என்றும் சொல்லலாம். அப்புறம் ஐடியலிஸ்டிக் அண்ட் கம்பேஷனேட் கூட சொல்லலாம். இப்போது உனக்கு புரியுதா? ஸோ எனக்கு அந்த 3 வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி அதோட மீனிங் சொல்கிறேன். ஐ மீன் என்னோட வேர்ஷன் சொல்கிறேன். நம் இருவரையும் இணைக்கும் வார்த்தை காதல். யூ அண்ட் ஐ. பிட்வீன் அஸ் இட்ஸ் லவ். ஜஸ்ட் க்ளீன் பியூர் லவ். இட்ஸ் ப்ரொஃபவுண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனல் லவ் என் பூங்குழலியே.